அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நாம் முதலாவது எதை தேடுவோம்? நம்ம பிரச்சனைக்காக ஓடுவோம். நம்ம பிரச்சனை எவ்வளோ வேதனை துன்பங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையை, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தை, நம்ம வேலை ஸ்தலம் இதை பார்த்து தான் பின்பற்றிருக்கோம். ஆண்டவருங்க என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாம் தேவை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு தேவன் அறிந்திருக்கிறார். அதை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? முதலாவது நம்ம காரியத்தை நம்ம பின்பற்றி போகிறோமே தவிர தேவனை பின்பற்றுவது இல்லை. தேவனை பின்பற்றினா தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு யாருக்கும் தெரியல. அதுதான் இங்கே ஆண்டவர் வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுதுனா, நீ அவரை தேடும்போது தாங்க உனக்கு என்னன்னு தெரியும். உன்னை உண்டு பண்ணுவார். அவர் தன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுப்பா. இங்கே தான் உன் பொக்கிஷம் இருக்குது, அங்கே தான் உன் இருதயம் இருக்கணும், அங்கே தான் உன் கண்கள் இருக்கணும், அங்கே தான் உன் மன இருதயமே இருக்கணுன்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லை, நம்ம வீண் முயற்சினால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது எடுத்துலான்னு போகிறோம். ஆனால் நம்மளால் முடியாதுங்க. ஆண்டவர் நான் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. அவர் தான் உங்களுக்கு பண்ணுவார். ஆசீர்வாதம் அவர்கிட்ட தாங்குது. சகலமும் அவர் கையில் தான் உண்டாக்கப்பட்டது. வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிங்க ராஜாவாக இருக்கிற இயேசுவை நீ முதலாவது தேட ஆரம்பிச்சுனா உன்னுடைய தேவைகள், உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. யாரும் பயப்படாதீங்க, எவ்வளோ கவலையப்படாதீங்க. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிட்டுனா உனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் அவர் இறங்குவார். இயேசு அப்படியேப்பட்ட அற்புதமான தெய்வம். நீங்கள் என்ன பண்ணுற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா முதலாவது காலையில் இது தேவனுடைய நேரம், அது வீணடிக்காதீங்க. காலையில் ஆராதனை அந்த டைம் பிரகாரம் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதனை மிஸ் பண்ணுறோம். தேவன் வருவதற்கு முன்பாக, பாஸ்டர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு முன்பாக நம்ம முன்னாடி போய் அமர்ந்திருக்கணும். ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறவர். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெப நேரத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம். அநேக இடங்களில் செய்தி கேட்காதபடி போயிடுறோம். இதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்க. என் நீதி எப்படிப்பட்ட நீதி? நான் எப்படி உலகத்தில் மனுஷனாக குமாரனாக வந்து எப்படிலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனேன், அதை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினீங்கன்னா உங்கள் பிரச்சனை ஏமாத்திரமா நான் அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவேன்றாரு. நீ நீதி தேவையில்லப்பா, நான் உனக்கு பிரச்சனை ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் மகளுக்கு இது தேவை, என் மகனுக்கு இது தேவைன்னு அவருக்கு தெரியும். நீ என்னுடைய தேட ஆரம்பி, உன்னை தேடுகிற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு கொடுத்துருவோம்பான்றாரு. அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் அங்கே தேட ஆரம்பிச்சுன்னா அப்போது உடனே இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுன்றார். எவைகள்? உன் எண்ணத்தில் ஓடுகிறது, உன் இருதயத்தில் ஓடுகிறது. இது நடக்குமா நடக்காதா, இது செய்ய முடியுமா முடியாதான்னு நினச்சிக்கிறியா, அது எல்லாம் இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுன்றார். நிச்சயமாக கொடுப்பாருங்க. நீ முதலாவது ஒரு ராஜ்யத்தை தேடி பாருங்கள், அவர் நீதியை தேடி பாருங்கள், பின்பற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். தேவன் அற்புதமானவர். அவரை பின்பற்றுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் தடையில்லாமல் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாம் உங்களிடத்தில் வந்து தேவன் நாமம் மகிமைப்பட அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.